ஹலோ, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம எல்லாருடைய பிரைட் சைடு மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே போதும். எக்ஸாம்பிள், எல்லாருக்கிட்டேயும் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். சில பேர் கோபம் உள்ளவங்களாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும். அவங்க நல்ல குணங்களை மட்டுமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவங்களோட கோபங்கள் நமக்கு பெருசாக தெரியாது. எப்போவுமே நம்ம யாரை பற்றி நினச்சாலுமே அவங்களுடைய பொதுவாக என்ன யார் பற்றி நினைக்கிறப்ப அவங்களுடைய குறைகள், அந்த பிளாக் சைடு, அதாவது அவங்க எப்போவுமே சிடிச்சிட்டு இருப்பாங்க, ஊனா இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம குறைகளை மட்டும் ஜூம் பண்ணி பெருசு பண்ணி பேசவே கூடாது இல்லையா? ஒருத்தங்களை நினச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைகள் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஒருத்தங்களை பற்றி நினைக்கிறப்ப குறைகள் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆனால் அதை தள்ளி வச்சுட்டு அவங்களுடைய நிறைகள் என்னவோ அதை மட்டும் மற்றவங்கக்கிட்ட சொல்லணும்னு இருந்தால் சொல்லணும்னு இல்லை. யாராவது பேசுகிறப்ப குறைகளாக மற்றவங்களை பற்றி சொன்னாலும் அவங்களுடைய நிறைகளை மட்டும் எடுத்து சொல்லலாம். நம்ம அதே டைரெக்டாக ஏன் இப்படி நீங்கள் என்னைய பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, கோவப்படாதீங்க, ஏன் என் கூட ஜாஸ்தியே பேச மாட்டேங்கிறீங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், நான் சரிப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டீல் பண்ணலாம். ரெண்டாவது, யாருக்கிட்டேயுமே யாரை பற்றியுமே கெடுதலாக சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பந்து போடுறோன்னா அந்த பந்து நமக்கு திரும்பி வந்துடும் இல்லையா? ஒரு செவுத்தில் பந்தை போடுங்களேன், எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போடுறோமோ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக நம்மக்கிட்ட வரும் இல்லையா? ஸோ அது நம்மளை தான் தாக்கும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய நிறைகளை மட்டும் பேசினோம்னா நமக்கும் நிறைவாகும். சத்தாத்மா இவங்க பாரு, என்னதான் மற்றவர்கள் தவறு செய்தாலும் அவங்களுடைய நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்கிறாங்க, எவ்வளோ நல்லவங்க இவங்க அப்படிங்கிற பேரில் நம்ம இருப்போம். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.